இன்று 16 ஜனவரி 1362 செயின்ட் மார்செல்லஸின் பெருக்கு வடக்கு கடலின் கரைகளில் குறைந்தது 25,000 பேரை கொன்றது. 1757 மராத்தா பேரரசின் படைகள் நரேலா போர்வெளில் 5,000 வீரர்களைக் கொண்ட துரானி பேரரசின் இராணுவத்தை தோற்கடித்தன. 1913 இந்திய கணிதவியல் மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் கேம்பிரிட்ஜில் உள்ள G.H. ஹார்டிக்கு தனது முதல் கடிதத்தை எழுதி முழு விளக்கங்களின்றி இன்டிகிரல்கள், முடிவில்லா தொடர்கள் மற்றும் தொடர்ந்த பிராக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல வாய்ப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார். இது இருவருக்கிடையிலான நீண்டகால தொடர்புக்கு மற்றும் ராமானுஜனின் கண்டுபிடிப்புகளுக்கு பரவலான அங்கீகாரத்திற்கு வழிவகுத்தது. 1920 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் தேசிய மக்களுடைய லீக் தனது முதல் கவுன்சில் கூட்டத்தை கொண்டது. 1995 ஐஸ்லாந்தின் சுவாவிக் என்ற கிராமத்தில் பனிச்சரிவு ஏற்பட்டு 25 வீடுகள் இடிந்து 26 பேரை புதைத்தது. இவர்களில் 14 பேர் உயிரிழந்தனர். 2001 எலன் ஜான்சன் சிர்லீப் லைபீரியாவின் புதிய அதிபராக பதவியேற்றார். இது அவரை ஆப்பிரிக்காவின் முதல் மகளிர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மாற்றியது.